வணக்கம் வணக்கம் வணக்கம், நன்றி. நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கான் சிட்டி, இப்ப கான் சிட்டிக்கு வருவோமா? வந்து பேசினவங்க எல்லாரும் கான் சிட்டியில அம்மா நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சார் சொன்னாரு, மோகன் சார் சொன்னாரு, அவங்க ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்கன்னாங்க. நான் எதையுமே பார்க்கல, என் போர்ஷன் வரலும் டப்பிங் பேசிட்டு வந்துட்டேன். டைரக்டர் ஹரிஷ் சார், அவரை நாகராஜ் சார் தான் கூட்டிகிட்டு வந்தார். ஏன்னா அவரை பற்றி சொல்லலைன்னா அடுத்த படம் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டார். அதனால அவரை பற்றி சொல்லிடுறேன். சொல்லணும்ல, அடுத்த படம் சான்ஸ் வேணுமா? முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆக போகுது. அவர் கூட்டிகிட்டு வரும்போது நான் கார்த்திகை தீபம்னு ஒரு சீரியல்ல இருந்தேன். பட்டையாக விபூதி பூசிட்டு பெரிய பொட்டெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அவரோட எக்ஸ்பிரஷன் அதுவே இது இல்லை, எங்களுக்கு வேற ஜானகி வேணும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு வந்தார். அதனால இவர் தான் டைரக்டர், நாங்கள் படம் பண்ண போகிறோம். அவரை பற்றி பேக்ட்ராப் எல்லாம் இப்போ ஒவ்வொருத்தராக பேசும்போது தான் தெரியுது அவரு ஈபியாக இருந்திருக்காருன்னு. ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஈபி பரத் தான். ஓகேங்களா? ஓ, இவரும் ஈபியாக இருந்திருக்காரா அப்படின்னு இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கல, ஆனால் கேரக்டர் சொல்றதுக்கு, அதாவது இந்த படத்தில் நீங்க நடிக்கணும் அப்படின்னு கேட்க வந்தார். முதல்ல எடுத்தோடனே சொன்னார், அம்மா நான் மேடம் இந்த கேரக்டர் நான் உங்களுக்காக தான் எழுதுனேன்னு பொய் சொல்ல மாட்டேன். நான் எங்க மனசுல வேற ஒரு ஆர்டிஸ்ட் பேர் சொன்னார். அப்பவே வடிவு கரைச்சிக்க, அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு எனக்கு ஒரு திமிர் இருக்கும்ல நார்மலா. அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு பார்த்துனேன். ஆனா நீங்க அந்த கேரக்டர் பண்ணணும். சரிங்க சார், நான் உங்ககிட்ட கதை சொல்லணும், என்னைக்கு வரணும்? நம்ம வீட்டிலலாம் எப்படின்னா, சினிமாங்கிறது என்னோட தொழில். நீ போறியா நடிச்சியா அதோட பேக்கப் ஆகி வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலைப்பார், எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். அந்த மாதிரி கேரக்டருங்க நம்ம வீட்டில் இருக்குதுங்க. இவரை நான் வீட்டுக்கு வாங்க சார் கதை சொல்லலாம் அப்படியெல்லாம் கூப்பிடவே முடியாது. அதெல்லாம் அந்த காலம். கதை கேட்டது, நாங்கள் போய் ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டது எல்லாம் அதே தான் நான் இங்கே பண்ணேன். நாகராஜ் சார்கிட்ட சொன்னேன், எப்பா நான் வரேன் ஆஃபீஸ்க்கு கதை கேட்கறதுக்கு, வேலை தானே, நமக்கு வேலை வேணும்னா எங்கே ஒன்றா போய் வேலையை கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதான். அப்படி நான் போனேன். படிக்கட்டு ஏறி போயாச்சு. போனோடனே ஏதோ கதை, என்ன அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் யோகி பாபு சார். யோகி பாபு சார் இருக்கா? அர்ஜுன் தாஸ் சார். அவ்வளவா எனக்கு தெரியாது. இந்த ஹீரோயின். சரி, இவ்வளவுதான் சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சு போனேன். நம்ம போனா ஈவினிங் ஏதோ பேசிட்டு இதுதான் இது சம்பளம் இப்படி இப்படி கொடுக்குறோம் சொல்லுவாங்க, அதோட வந்துட போறோம். ஆனா ஒரு லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஓகேங்களா? நானும் சாரு மட்டும்தான் இருக்கிறோம். நான் இந்த நிமிஷம் வரலாம் சாருன்னு தான் கூப்பிடுறேன் அவரை. என்ன உங்களை சாரு, எல்லாரும் அவரை பேர் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா எனக்கு அவர் டைரக்டர். சார் நான் உங்களையும் அப்படித்தானே சார் கூப்பிடுவேன், ஒத்த பண்ண மரம் நம்ம அப்படித்தானே சார் கூப்பிடுவோம். அதனால சார் சொல்லுங்க சார் ஆரம்பிச்சாருங்க. நான் சிரிக்கிறேன். மங்களபுரம்ல என் பேர் ஜானகி, ஜாக்கி அதெல்லாம் சொல்ல சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை டீ குடிச்சிட்டாங்க. டீ எடுத்து 2 தடவை குடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு டைம். 2 சார் நல்லா இருக்கு சார். எனக்குள்ள நம்மளை காமெடி பண்ண சொல்றாரு இவருக்கு நம்பிக்கை இருக்குதா? நான் ஏன்னா ஏற்கனவே வேற ஒரு ஆர்டிஸ்ட் போகணும்னு வந்தவர் இல்லையா சார். நல்லா இருக்கு சார், பண்ணும் சார். அம்மா தம்ம கதை ஓகேவா? மியூசிக்கோட டிஆர் மாதிரியே இவரும் மியூசிக்கோடவே கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஜாலியா பண்றோமா? ஐயோ பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்கல்ல, நம்மள டென்ஷனே இல்லாம ஜாலியா, அதுதானே வேணும். ஏன்னா சீரியல்ல போனா காலையில 10 மணிக்கு போய் இறங்கினா சாயந்தரம் 8 மணிக்கு பேக்கப் ஆகிறவங்கள நானே பேசின்னு இருக்கணும். பக்கம் 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 பக்கமா பேசணும். அப்பா இப்போ ஒரு பெரிய ரிலீஃப், ஜாலியா படம் பண்ணலான்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஜாலியா படம் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு போயாச்சு. சரின்னு ஸ்டில்ஸ் எடுத்தாங்கப்பா. அப்ப இந்த ஈபி தான், ஈபியும் நாகராஜும். ஈபிங்கிறது சாரோட பிரதர், டைரக்டர் சாரோட பிரதர். அவரே இயங்குவாரானா இயங்க மாட்டார், அவரே இயக்குறவரு இந்த இயக்குனர் தான். ஓகேங்களா?
ஒரு பேட்டாவுக்கு கையெழுத்து போடணும்னா கூட அண்ணங்கிட்ட கேட்குறமா, அடப்பாவி அண்ணங்கிட்ட கேட்கறதுக்கு நீ எதுக்கு ஈப்பி அப்படின்னு மனசுல அதை சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னா படம் முழுக்க இருக்க மாட்டோம் நம்ம அப்படின்னு பேசாம போனோம். ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸ்டில் எடுக்கும் போது யாருமே பக்கத்துல இல்லைங்க. அர்ஜுன் தாஸ் தம்பி வரல. எல்லாரும் பூஜையில மட்டும் பார்த்தேன். அவரை பார்த்து கேட்கிறேன், தம்பி நீங்க உங்க படம் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா பிரியாணி போடுவீங்களாமே? என்ன கேள்வி பாருங்க. ஏன்னா எனக்கு அவரை பத்தி வேற எதுவுமே தெரியல. பிரியாணி ஆமாம்மா இதுக்கும் போடலாமா அப்படின்னு. ஓகே அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் யோகி பாபு சார் வந்தார். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க வீட்டோட எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க வீட்டு அம்மாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது மகாலட்சுமி. அது அதனால அவரை ரொம்ப பிடிக்குமா. அவரு டிக்டாக் டிக்டாக் இப்போ சொல்லிட்டு பண்ணார் பாருங்க. கணேஷ் சார் சொன்னாரு, ஏய் நீ ஆடியோ லான்ச் இதுக்கெல்லாம் வருவியா அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்களா. அந்த கேள்விதான். அந்த மாதிரி தான் இருந்தாரு. படப்படன்னு வந்து போயிட்டாங்க. ஸ்டில் எடுக்கும்போது நான் மட்டுமே நிக்கிறேன். ஆனா ஸ்டில்லா போகும்போது என் பக்கத்துல யோகி பாபு சார் இருக்காரு. என்னங்கடா பண்றாங்க இவங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா வந்தாச்சுப்பா, ஷெடியூல் போட்டாங்க. வந்தாரு ஈபி. ஷெடியூல் ஆரம்பிக்குதுமா, உங்களுக்கு சம்பளம் இவ்வளவுதாம்மா. நாகராஜ், ஏன் இப்படி பண்ற, இவ்வளோ நாள் வாங்குற, கொஞ்சம் காசு ஜாஸ்தியாவே. நம்ம அதுக்கு தான் இருக்கிறோம். நம்ம கேரக்டர் எல்லாம் விட நான் வேலைக்கு போனா சம்பளம் வாங்கணும். இதுதான் என்னோட மோட்டிவ். என்னையா கொஞ்சம் பார்த்து சொல்லக்கூடாது. இல்லம்மா கரெக்டா நடந்துக்குவாங்கம்மா. எல்லாம் இந்த புதுசா வராங்கனாவே திக்குன்னு இருக்கும். எப்போ பேமெண்ட் வருமோ என்ன. ஆனா அந்த விஷயத்துலாம் ஈபி வந்து சூப்பர். அதெல்லாம் கரெக்டா பண்ணுவார். குட் மார்னிங்மா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஈபி வந்து டிசப்பியர், ஓடிடுவாரு. அவர் இருக்கவே மாட்டாரு. எங்க ஈபி ஏதாவது கேட்டா அம்மா ஈபிட்டு கேட்கணுமா, கேளுங்கயா கேளுங்க, இல்லம்மா காணம்மா இங்க, இப்படியே ஓடிடுவாரு. அதோட பேக்கப் ஆன அம்மா முடிஞ்சிச்சு கார் சொல்லிட்டேன். அட பாவி இவ்வளவு நேரம் எங்கேயா போனேன் நீ அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பாரு ஈபி. அவ்வளோ நல்ல ஈபி அவரு. ஈபி நான் வேற வழி இல்லை. படம் எல்லாம் முடிஞ்சிச்சு, ரிலீஸ் ஆக போது விடுங்க. 10 வருஷம் அந்த மாதிரி ஒரு ஈபி. எனக்குன்னு டைரக்டர் வந்து சந்தோஷ்னு ஒரு கோ டைரக்டரை நியமிச்சு விட்டார். அம்மாவை ஹேண்டில் பண்றது நீங்க தான். அப்படி அவர் வந்தோடனே எப்படிமா, நல்லா இருக்கேன்ப்பா, என்னப்பா இன்னைக்கு சீனு, வந்துடும்மா. அதை படிக்கிறதுக்குன்னு விஜய்னு ஒருத்தர் வருவார். அவர் அப்படி படிக்கிறதோட சிரிக்க கூட மாட்டாங்க. நம்ம கிட்ட கதை சொல்லும் போது ஜாலியா ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க யாருமே சிரிக்க கூட மாட்டேன்றாங்களே, என்னங்கடா இது. டைரக்டர் குட் மார்னிங் மேம் அவ்வளவுதான். அந்த இது டப்பாக்குள்ளாரையே இருப்பாரு. அடப்பாடி ஒரு ஜாலியா ஒரு காமெடி பண்ணுவோம், அது பண்ணுவோம், எதுக்குமே. அப்புறம் டைலாக் வந்து, ஜாக்கி நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், உங்க அளவுக்கு 2.5 மணி நேரம் கதை சொன்னா என்ன வருது. நான் ஜாக்கி அம்மாவுக்கு தெரியும், அம்மா சொல்றேன் கேள். என்ன கட்டுக்கட்டா பேசுறாரு இவரு. இதே அம்மா நீங்க ஜாக்கி இது நார்மல். ஜாக்கி அம்மா சொல்றேன் இல்லடா, நான் பாத்துக்கிறேன்டா, நீ இப்போ இதுதான் வடிவு கரைச்சி 47 வருஷமா ட்ரைனிங் எடுத்த ஒரு விஷயம். இங்க புதுசா வந்து ஜாக்கி நான் சொல்றதுக்கு என்னப்பா பட்டு பட்டுன்னு ஓடிக்கிறாரு. எனக்கு பயமா இருக்கு. நீட் எக்ஸாம் எழுத போன மாதிரி ஆயிட்டேன். ஐயோ கதை சொல்லும் போது ஜாலியா இருந்தது, இங்க வந்தா யோகி பாபு தம்பி வந்தோடனே ஏதோ நல்லா பேசுவாரே. மா என்ன பேசுறாங்க காதுலயே ஓடுது. அவரு மா நீ பண்றது சரியில்லைம்மா. ஐயோ என்னோ சொல்றாரு இவரு, என்ன சொல்றாரு தெரியும். விஜய் தம்பி இங்க வாங்க, என்ன டைலாக் 2 பேரும் பேசுறோம். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு விஜய் கிட்ட கேட்டுக்கிட்டு ஓ இததான் இவங்க சொல்றாங்கன்னு ஒரு யூகத்திலேயே நடிச்சேன் இந்த படம். ஓகேங்களா. நடிச்சுட்டு இவர் கூட ஒரு ஸ்டில் எடுத்தேன், அர்ஜுன் தாஸோட ஒரு ஸ்டில் எடுத்துட்டு என் பேத்திக்கிட்டு போய் நான் ஐயோ நீ மட்டும் அர்ஜுன் தாஸோட எடுத்தேன். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வாய்ஸ். என்னங்கடா இது 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 4ஆம் கிளாஸ் தான் படிக்குது, அதுக்குள்ள அர்ஜுன் தாஸ் ஊங்குது, ஒண்ணுமே புரிய. எது பாப்பா அவர் வில்லன் தான், அவர் அதுலதான்மா வில்லன், இப்ப இதுல ஹீரோ ஆயிட்டாரா. ஐயோ சந்தோஷமா மம்மி அர்ஜுன் தாஸ் ஹீரோ ஆயிட்டாரு. அட என்னங்கடா இது நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இதுங்க இப்படி அப்படி ஒரு சந்தோஷம். அர்ஜுன் அவர் பேசுறதால் அவர் எவ்வளவு அழகான வாய்ஸ். அதுல கொஞ்சம் சத்தமா பேச விட்டாதானுங்க டைரக்டர் யாரையுமே சத்தமாவே பேச விட மாட்டார். நம்ம எல்லாரும் போறோம்
என்ன பண்றோம் அது அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல. ஐயோ, தெரியாதமா புது பசங்களோட வந்து மாட்டிட்டோம். நமக்கு ஒண்ணுமே அர்த்தம் புரிய மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் சத்தமா இல்லம்மா நீங்க நார்மலா பேசுங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் நார்மலாவே இப்படித்தான் பேசுன்னு சொல்லணும் போல இருக்கு. எல்லாம் மைண்ட் வாய்ஸோட அப்படியே இது அப்படியே ஆடுங்க. சரி, மேக்கப் ஆகுது இப்போவாது ஒரு அரை இன்ச்சுக்கு மேக்கப் போட்டு வந்திருக்கேன், அட்லீஸ்ட் இதுக்காவது போட்டு போகலாம். மேக்கப்பும் கிடையாது, கொஞ்சம் லிப்ஸ்டிக். ஆமா அதை மட்டும் அந்த கரெக்ஷன்லாம் மட்டும் சொல்லுவாரு டைரக்டர். ஆனா பேச மாட்டாரு, ஒரு சந்தோஷமா சிரிக்க மாட்டாரு. அப்படியே அவர் லக்கான் அடிச்சு குத்துற மாதிரி இருப்பார். பிரேக்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த விஷயமே எனக்கு அல்சர் தாங்க வந்தது. சொல்றது கிடையாதுங்க. இவர் பிரேக் சொல்ல மாட்டாரு. ஆனா கேமராமேன் பாருங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு இப்படி ஒரு டப்பால இப்படி சாப்பிட்டு, என்னடா நீங்க எங்களுக்கு பிரேக் சொல்ல மாட்டேங்க, நீங்க இவர் ஏதோ ஒரு மோர் எடுத்து இருப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட். ஆனா போயிடலண்ணா, யோகி பாபு சார் வருவார், எல்லாம் சொல்லிட்டு ஹரிஷ் இந்த டைலாக் இப்படி சொல்ற கேட்டுக்குவார், இது நல்லா இருக்குண்ணே, ஆனா இது வேணாண்ணா இப்போ இது சொல்லுவேன். ஆஹா, நல்லா பழகினவங்களுக்கே இதுன்னா நம்ம இப்பதான் நியூ என்ட்ரி. நம்ம ஒரு கரெக்டும் ஒன்னும் சொல்ல வேணாம், அவர் சொல்றாரா என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு. நானும் அவரை மாதிரியே லகான் அடிச்சு கொடுத்துற மாதிரி சிரிக்கவே மாட்டோம் ஒன்றும். இப்போ ஏறி வரும்போது எப்படி தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணி மேலே கூட்டின்னு வந்தாரோ அதே மாதிரி தான் செட்டில் இப்படியே நிற்பான். யாருன்னா நிக்கட்டும், அதை பற்றியெல்லாம் அவங்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் உடனே அர்ஜுன் மட்டும் வந்து அம்மா நீங்கள் உட்காருங்கம்மா, அது இவர் இல்லைன்னா அந்த பாப்பா, இவங்க 2 பேரும் தான் என்னை வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் இவங்க யாருமே நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதுலேயும் இந்த சஞ்சய் எல்லாம் வந்து என்னை ஓட்டின்னு போகிறது கேரவன் வந்து டொக் டொக்டா, என்னப்பா சாட்டடி இப்போ தான் ஏன் வந்தேன், இல்லை கூப்பிட்றாரு, ஓகே. அவங்க ஓட்டுறதுல அதுக்குள்ள சந்தோஷ் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு வருவார். அம்மா சாப்பிட்டீங்களாம்மா, இல்லைன்னு சொன்னா சாப்பிட விட போறியா இப்போ, இல்ல இல்ல வா நட போலாம் வா. இப்படிதான் அந்த படம். அங்கிருந்து எனக்கு டேட் கேட்கறதே சந்தோஷ் தான் கேட்பாரு. அம்மா நம்ம வந்து இதுக்கே அவர் தான் கேட்டு என்னை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு, நீங்க எங்கேயும் போகக்கூடாது, இந்த வாரம் ப்ரமோஷனுக்கு போகணும் அப்படி. அந்த அளவுக்கு பக்கா பிளானிங், எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி. அவர் சொன்னார் தெரியுங்களா, வீட்டு கணேஷ் சொன்னார்ல சீக்கிரமாவே என்ன முடிச்சிட்டாங்கன்னு, அந்த மாதிரி தான். என்ன எனக்கு நடுவுல கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு, அது வந்து கேமராமேனால, அதெல்லாம் நம்ம இப்ப சொல்ல விடுறோம். ஓகே, எனக்கு கேமராமேனால தான் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அது உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. அதனால உங்களுக்கும் பிரஸ் தானே, நமக்கு எப்படி இருந்தாலும் தெரிய வரும். ஓகே, அதான் அவரால் உடம்பு சரியில்லை. எப்படி அம்மா வருவாங்களா மாட்டாங்களா, நான் சொல்றேன் இந்த டேட்ல நான் ஹாஸ்பிட்டல் போறேங்க. இவங்க ஷூட்டிங்கை முடிச்சு மறுநாள் காலையில சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு நான் நடிச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே என்னை போட்டு புழிஞ்சாங்கன்னாலும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா 2 டைலாக் தான். ஜாக்கி நீ வா, ஹாஸ்பிட்டல்லையா அட்மிட் ஆயிருக்காங்க, இப்ப பார்க்க முடியாது, இந்த மாதிரிதான் டைலாக். இது எனக்கு என்ன வேலை சொல்லுங்க, புரியுற மாதிரி எல்லாம் ஒரு வேலையும் இல்லை. இதெல்லாம் ஈபிக்கும் அந்த நாகராஜுக்கும் தெரியும். அதனாலதான் சம்பளத்தை அப்படியே குறைச்சி அப்படி போட்டது. நீ என்ன பெருசா பண்ண போறன்றதுக்காக அவங்க 2 பேருக்கும் தெரியும். அந்த மாதிரிதான் நடிச்சோம். ஆனா கேமராமேன் சார் பண்ண ஒரு புடிவாதம், பயங்கர புடிவாதம். எனக்கு ஐ லைக் ஒன்லி மை கிராணி எல்லாம் சொல்லுவாரு. ஐ எம் ஆல்சோ யுவர் கிராணிப்பா ப்ளீஸ் அப்படின்னு. அதை கேட்க மாட்டான், இதை மட்டும் ஐ லைக் கிராணின்னு சொல்லிட்டு அதோட போயிடுமே தவிர புடிவாதம். சொன்ன பேச்சே கேட்காத பையன். இந்த பையன் சீக்கிரமா ஹீரோவா நடிக்கணும் ஒரு படத்துல, அந்த கேமராமேன் வெற்றி செய்யணும் இந்த பையன். எனக்கு அதுதான் ஆசை. இந்த பையன் சீக்கிரமாவே, அதுவும் தெலுங்கு படத்துல ஹிஸ்டாரிக்கல் பிலிம்ல நடிக்கணும். அப்பதான் நான் வேணாம் வேணாம் சொன்னதெல்லாம் உன் மூக்குக்குள்ள போடுவாங்க. அப்படிதான் வரணும். அந்த மாதிரி ரொம்ப புடிவாதமான பையன். அதை கூட எங்க ஹரிஷ் டைரக்டர் காதுலயே வாங்க மாட்டாரு. இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்க எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து பார்க்கும் போது, அம்மா நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணுமா. அது எப்படிங்க, அதுக்கு முன்னாடி சந்தோஷ், சஞ்சய், விஜய் இவங்களெல்லாம் தாண்டி நான் வந்து நீங்க குட் மார்னிங் சொல்றதோட சரி, அதுக்கப்புறம் அந்த டப்பாக்குள்ள போய் பூந்துடுறீங்க. நான் எங்க இருந்து என்னோட குறைய சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாரும் நல்லதே சொன்னாங்க, நான் சொல்லணும்ல என்னெல்லாம் நடந்ததுங்கன்னு.
இவ்வளோ கஷ்டத்துல ஜாலியாவே படம் பண்ணல. பொய் 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 பொய். நாங்கெல்லாம் ஜாலியா நடிச்சோன்னா வந்தவங்க எல்லாம் 2 நாள் நடிச்சிருப்பாங்க. ராதா ரவின்னா ஒரே நாள். அவரு முட்டி ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு, இவங்க ஏத்துட்டாங்கப்பா மேல அடிக்கடி ஏறி வா. அவர் நிக்கிறாரு. நானு அண்ணே கால் ஆபரேஷன். ஆமா அப்ப சொல்லல இவனுங்க வரணும்னு. நீங்க அண்ணே என்னன்னு அப்படின்னா அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி அங்கேயே சாப்பிட்டு அவரும் ஜாலியா நடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அந்த கேரக்டரை ரொம்ப ஜாலியா நடிச்சாரு. அந்த அளவுக்கு தான் ஜாலின்னா அவங்கவுங்களா நினைச்சுக்கணும் இது ஜாலி அப்படின்னு. மற்றபடி ஜாலி எல்லாம் கிடையாது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து